குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இந்த மார்னிங் டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எந்த தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் தியான செய்தியை தியானித்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், குறிப்பாக நான் பேசும் பொழுது ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை. இதற்கு கீழாக நிறைய டாபிக்ஸை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம். அதில் முக்கியமாக ஒரு டாபிக் கீழே நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பண்பு, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீயிங் அ காட்ஸ் சைல்ட். அதன் கீழாக கியூரியாசிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கிறதான ஆர்வம், தேவனை முன்னுரிமைப்படுத்துதல், தியாக இருதயம், கீழ்ப்படிதல், அன்பு, சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வது, பரிசுத்தமாக வாழ்வது என்ற காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த காலவேளையிலும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவர் விதமாக சொல்லுகிறார், ஒரு உண்மையாக கிறிஸ்துவன் எதை நம்புகிறான் என்பது முக்கியம் அல்ல, அவன் நம்புகிறதை எப்படி வாழ்ந்து காண்பிக்கிறான் என்பது முக்கியம். இதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது, கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாமும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நாமும் எதை நம்புகிறோம் என்று முக்கியமில்லை, நாம் நம்புகிறதை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேவன் நமக்கு அந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த காலவேளையிலும் இன்னொரு பண்பை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி. ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 ஆகிய வசனங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. இந்த மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி அப்படின்ற ஒரு பண்பு தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பிலிப்பியன் சாப்டர் 2 அதை எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையை எப்படி பின்பற்றினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது இந்த டெஃபினேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாட் இஸ் ஹியூமிலிட்டி? மனத்தாழ்மை என்பது கடவுளையும் மற்றவங்களையும் தனக்கு மேலாக வைக்கும் மனப்பான்மை. அது உங்களை பற்றி குறைவாக சிந்திப்பதல்ல, உங்களை குறைவாக சிந்திப்பது. இந்த இடத்துல தான் மனத்தாழ்மையை குறித்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் மனத்தாழ்மைனா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நிறைய எண்ணெய் பூசிட்டு யார் வந்தாலும் கை கட்டிட்டு அவங்களுக்கு அப்படியே பணிவிடை செய்கிறது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க கையை கட்டி குனிஞ்சு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும், அவங்களோட இருதயத்தில் அவங்க சேர் மேல கால் மேல கால் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அது மனத்தாழ்மை இல்லை. மனத்தாழ்மை இங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களை பற்றி குறைவாக சிந்திப்பது அல்ல. நான் ரொம்ப பொலைட்டா இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி சிந்திப்பது கிடையாது. உங்களை குறைவாக சிந்திப்பது. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உலகம் சொல்லி கொடுத்த கோட்பாடு என்னவென்று சொன்னால், நம்மை என்ன பண்ணுவோம், மற்றவங்க இடத்துல காமிக்கணும், நம்ம தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கும், புட்டிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கோட்பாடு தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். மனத்தாழ்மை அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கு நம்மளால எப்படி பெஸ்டா செய்ய முடியும் அப்படின்ற சிந்தனை நமக்கு வருவது. ஜான் சி மேக்ஸ்வெல் இவ்விதமாக சொல்லுகிறார், கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை வேறு ஒருவரின் இடத்தில் வைப்பதற்கு பதிலாக அவர்களை அவர்களுடைய இடத்தில் வைப்பது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் உங்களை பார்த்து திட்டுனா உங்களுக்கு எப்படி வலிக்குமோ, அதே மாதிரி அவங்கள திட்டுனா வலிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உங்களை ஒருத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம நினைக்கிறது, அவங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தினா அவங்களுக்கு வலிக்க தானே செய்யும் அப்படின்னு நினைப்பது. அதுதான் ஒரு வகையில மனத்தாழ்மை என்று சொல்கிறார்கள். இந்த மனத்தாழ்மை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் பவுலும் சொல்லுகிறார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நமக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டி தரணும். இதை யாருடைய வாழ்க்கையிலிருந்து எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து. நீங்க யோவான் 13-14 ஆகிய அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் சீஷர்களோட நேரம் செலவிடுகிறார். அப்பொழுது அவர் அந்த சீஷர் கூட்டத்தில் யார் இருப்பாங்க, 12 சீஷர்களும் இருந்தார். குறிப்பாக பேதுருவும் இருந்தார், யூதாஸ் காரியத்தவரும் இருந்தார். இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே தெரியும் என்னவென்று கேட்டால், ஒருத்தர் மறுதலைக்கு போற ஒருத்தர் காட்டி கொடுப்பார். அப்படி தெரிந்திருந்தும் அவர் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த அந்த துணியை எடுத்து அவருடைய கால்களை கழுவினார். இதை என்ன சொல்லுகிறாங்க, திஸ் இஸ் த அல்டிமேட் ஆக்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி. இதுதான் தலை சிறந்த ஒரு மனத்தாழ்மை என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சும் அந்த இடத்துல அவர் கண்டம் பண்ணாம, அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா
எல்லாமே அவர் பற்றி தெரிந்தும் அவர்களையும் அவர் என்ன பண்ணுகிறார், முன்னுரிமைப்படுத்துகிறார். நம்ம நிறைய நேரங்களில் யோசிப்போம், நான் வந்து ஒரு இடத்துல என்னை கொஞ்சம் என்னோட ஸ்டேட்டஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை என்ன தலைக்குறைவா யோசிப்பாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஹியூமிலிட்டினா அது கிடையாது. இது மனத்தாழ்மை என்பது அந்தஸ்திலிருந்து ஒரு படி குறைப்பதல்ல, கிருபையில் ஒரு படி முன்னேறுவது. ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கே அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துலனா நம்ம மனத்தாழ்மையை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட ஆஃபீஸா இருக்கலாம், உங்களோட ஸ்கூலா இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கலாம். நான் இந்த காரியத்தை செஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையுமே செய்யறேன், அந்த இடத்துல எனக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னா, நான் அங்க பெருசா பேச போனேன்னா நான் என்ன அது எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அது வருத்தத்தை தந்தால் நீங்க ரெகக்னைசேஷனை சீக் பண்றவர்களாக இருக்கிறீர்கள். ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் இந்த நாள் ஃபுல்லா செய்யறதுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். மனத்தாழ்மையை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு காரியத்தை அல்லது செயலை செய்யுங்கள். அது உதவியாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், பிறர் உற்சாகப்படுத்துவதாக, பிறர் கொடுப்பதாக இருக்கலாம். ஆனா இது எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாம நீங்க செய்ய இந்த நாள் முழுக்க டைம் எடுத்து, எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு செய்யாம இந்த காரியத்தை நீங்க செய்ய பழங்கள். தேவனுக்கு தெரிந்தால் போதும், தேவனுக்கு தெரிந்தால் போதும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு இந்த மனத்தாழ்மையை முன்னேற நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு மனத்தாழ்மை. ஆண்டவரே அந்த மனத்தாழ்மையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே எந்த காரியமும் ஆண்டவரே எங்களை மனத்தாழ்மையில் முன்னேறாதபடி தடுக்கிறோம், அந்த காரியத்திலிருந்து நாங்கள் மாறுவதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மனத்தாழ்மையில் முன்னேற கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. God bless you.